ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறோம்னா, எங்கள் தமிழ் ஆசிரியர் ஒரு கதை சொல்லியிருக்காங்க. அந்த கதையோட தலைப்பு என்னன்னா, மாற்றி யோசி. நான் அந்த கதையை உங்களுக்கு சொல்லட்டுமா? ஒரு நாள் ஒரு காகம் இருந்துச்சான். அதுக்கு ரொம்ப தண்ணி தவிச்சிச்சான். அங்கே இப்போ ஒரு பக்கத்தில் குடிசை வீட்டில் ஒரு பானையில் தண்ணி இருந்துச்சான். ஒரு கல்லாக எடுத்து போட்டு தண்ணி மேலே வந்து குடிக்கிறதுக்கு நேரமாயிருன்ட்டு ஸ்ட்ரா போட்டு குடித்தா டக்குன்னு குடிச்சிடலான்னு நினச்சிச்சான். அதனால என்ன பண்ணுச்சுன்னா குளத்துக்கு போணுச்சான். குளத்துக்கு போயிட்டு அந்த தாமரையோட தண்டு இருக்குல்ல, அது ஸ்ட்ரா மாதிரி தானே இருக்கும், அதை எடுத்தாந்து அந்த பானைக்குள்ளே போட்டு உறிஞ்சு குடிச்சிச்சான். அந்த காகம் அறிவாளியா முட்டாளா? நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஆன்சர் என்னன்னா முட்டாள். ஏன்னா அந்த காகம் குளத்துக்கு போணுச்சுல்ல, அங்கேயே தண்ணி இருக்குமே, அங்கேயே குடிச்சிருக்கலாமே. இதுதான் ஆன்சர். எங்கள் டீச்சர் சொன்னதை வச்சே நானும் ஒரு கதை கிரியேட் பண்ணியிருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? ஒரு காகத்துக்கு கொய்யாப்பழம்னா ரொம்ப பிடிக்குமா. பொதுவாக பழங்கள் தானே ரொம்ப பிடிக்குமா, அதுலேயும் கொய்யாக்கா ரொம்ப பிடிக்குமா. ஒரு நாள் ஒரு மாம்பழம் அதோட கண்ணில் பட்டுச்சான். உடனே அதுக்கு வந்து ரெக்கை அவ்வளோதான் பாதி வந்து வெட்டுப்பட்டு இருக்குமா. ஏன்னா அது சின்ன காக்காமா. அதுக்கு மாம்பழம் கிடைச்ச உடனே போய் எட்டி எட்டி பார்த்துருக்கு. அது ஹைட்டில் இருந்தனால அதால் பறிக்க முடியலையாம். உடனே என்ன வந்துருக்குன்னா, பக்கத்துலேயே கொய்யா தோப்பு இருக்குது. அங்கே போயிட்டு என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த குச்சியை உடச்சிட்டு வந்து அந்த மாம்பழத்தை தட்டி அந்த மாம்பழத்தை எடுத்து சாப்பிட்ருக்கு. நீங்கள் சொல்லுங்கள், காகம் அறிவாளியா முட்டாளான்னு கமெண்டில் சொல்லிடுங்க. ஆன்சர் முட்டாள். ஏன்னா கொய்யா தோப்புக்கு போணுச்சு. கொய்யாப்பழம் தானே அதுக்கு ரொம்ப பிடிக்கும். கொய்யாப்பழத்தை சாப்பிட்ருக்கலாம்ல. நன்றி, வணக்கம்.